எப்படி இருக்கு இப்போ உள்ள சினிமா? நீங்க சினிமால நீங்க வந்ததுக்கும், இப்போ உள்ள சினிமாக்கும்? அ அப்படியே தலைகீழா மாறிருக்கு. நான் அதெல்லாம் நெனச்சு பார்க்குறோம். நமக்கெல்லாம் சம்பளம் ரூ. 1000 குடுக்குறதே முக்கால் அழுவாங்க. அந்த காலத்துல அவ்வளோதான் சம்பளம் இல்லையா? ஆமா. ம். அவ்வளோதான். வேற ஒண்ணும் பெருசாலாம் ஒண்ணும் குடுக்க மாட்டாங்க. ஆனா இந்த காலத்துல வந்து அப்படி இல்ல. இந்த காலத்துல நடிக்கிறவங்க வந்து சுதாரிச்சுக்கிட்டாங்க. இப்ப நாங்க அப்படி சுதாரிக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப குறைச்சலா போச்சு. ஆனா அது இல்லாம அது ட்ரெண்டே மாறிருச்சு. இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டே வேற ட்ரெண்டு. அந்த மாரி காமெடியன்ஸ் இல்ல மெயினா. ம். காமெடியே இல்லையே இப்ப படங்கள்ல. காமெடியே கிடையாது. ஜனங்க வந்து சிரிக்கணும். கவுண்டமணி, செந்தில் வந்தாங்கன்னா, அவங்க வர்றாங்கன்னு தெரிஞ்சாவே சிரிப்பாங்க. ஆமா. இன்னொரு பக்கம் வடிவேலு வந்தா, வடிவேலு வர்றாருன்னு சிரிப்பாங்க. குலோப் ஜாமுன் இருக்கு. ஆனா அது குலோப் ஜாமுன் இல்ல. ட்ரை குலோப் ஜாமுன் மாரி. காய்ஞ்சி போன குலோப் ஜாமுன் மாரி இன்னைக்கு இருக்கிற நகைச்சுவை இருக்கு. ஆனா அது மாறணும். என்னால இன்னைக்கும் என்னால சிரிக்க வைக்க முடியும். ஏன்னா நமக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா கரெக்ட். ஆடியன்ஸ் உடைய பல்ஸ். அ ஆமா. அந்த நாடிய புடிச்சு பார்த்து, இது பண்ணா இது ஜனங்க சிரிப்பாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். ஏன்னா நாங்க சிரிக்க வைக்கிறது மாத்திரம் தான். இன்னைக்கெல்லாம் என்னென்னமோ டயலாக் பேசுறாங்க. வாய்க்கு வந்த மாரி திட்டுறாங்க. இன்னைக்கு அது வேற மாரி போயிட்டுருக்கு. நீங்க எந்த நகைச்சுவைய எடுத்து பார்த்தாலும் கன்னா பின்னான்னு திட்டுறாங்க. ஆமா. அது என்ன நகைச்சுவையோ தெரியல. உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாராட்டுன்னு அத சொல்லலாம். தலைவர் என்ன கூப்பிட்டு மோதிரம் போட்டார். அருமை. இங்க இது நேரு நேரு ஸ்டேடியம். அப்போ ஸ்டேடியத்துல. அது வந்து எனக்கு வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு மிகப்பெரிய பாராட்டு. அதே மாதிரி அம்மா வந்து எனக்கு கலைமாமணி அவார்டு குடுத்தாங்க. நடிப்புக்காக கிடைச்ச ஒரு அங்கீகாரம். மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம்.